வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னர் சைல்டு வந்து ஹீலிங் எப்படி பண்றது அப்படின்ட்டு. இப்போ இன்னர் சைல்டு வந்து நான் நேத்து சொல்லியிருந்தேன். போன டாபிக்ல வந்து இன்னர் சைல்டு வந்து ஹீல் பண்ணா தான் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி என்ன பண்ணணும்னா, இத பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிகர்ஸ் வந்து குறையும். அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா, அது வந்து காம் ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் தான் நம்மளோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வந்து இருக்கும். இப்போ டெய்லி வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ காலையில் எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக எந்திரிச்சு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு உங்கள் சிறு வயசில் வந்து இமேஜினேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அதில் நம்மளுக்கு தெரிய வரும். ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை நான் இப்போ வந்து உன் கூட தான் இருக்கேன், நீ இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற, நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சின்ன சைல்டுக்கு வந்து ஒரு ஆறுதல் வந்து நம்மளுக்கு சொல்லணும். அப்பதான் அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை முதல்ல நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னோட்டி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து எதுவுமே நம்ம செய்யாம இருந்துட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காத்தி வச்சுட்டு அது அழுதுகிட்டு அப்படி போய் உட்காந்துரும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து நினைக்கிறதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது போய் உட்காந்துரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லி அதை புரிய வச்சிரும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம தான் போதும் அப்படிங்கிறதையும் வந்து அதுக்கு சொல்லணும். எப்போதுமே வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு உறுதியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து அன்புக்கு வந்து தகுதி, அதாவது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சிறு வயசில் பட்டிருக்கிற ஊன்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிக்கணும், இல்லை இல்லை நான் அந்த அன்புக்கு வந்து நான் வந்து ரொம்ப தகுதியானவன், என்னை யாருமே விட்டுக்கிட்டு போகவே இல்லை என்னை. அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லி அந்த இன்னர் சைல்டு பயத்தை வந்து அதுக்கு முதல்ல குறைக்கணும். சரிங்களா, அந்த அஃபர்மேஷனை நீங்கள் வந்து முதல்ல அப்போ நீங்கள் வந்து போதும், எனக்கு நான் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ட்ரிகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் போடுறீங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து ரிப்ளை கொடுக்கல. அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக வந்து ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்தோடனே உங்களால் அங்கே தாங்கவே முடியாது. அப்போ நீங்கள் பொறுமையாக என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து இப்போ நடக்கிற விஷயத்துக்காண்டி நான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா, இந்த ட்ரிகரை வந்து நான் ரிப்ளை பண்ணலைன்னு உடனே எனக்கு ஏன் வந்து இவ்வளோ கோவம் வருது, ஏன் நான் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் வந்து கருதி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போ இப்போ உள்ளதா இல்லை ஆல்ரெடி எனக்குள்ள இந்த ஊண்டு இருக்கா, அதாவது யாராவது உங்களை இப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணிடுவாங்களோ அப்படி, நான் வந்து அன்புக்கு வந்து போதுமானவளா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனைகள் பல இது ஓடும் உங்களுக்குள்ள, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படி எப்படின்னு. அதுக்கப்புறம் ஒன்று வந்து நெகட்டிவாக சொல்லும், ஒன்று வந்து பாசிட்டிவாக இல்லை அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த வைக்கும். ஸோ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இப்போ அந்த அந்த காம் மைண்டை வந்து நீங்கள் வந்து எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அப்போ உங்க பாஸ்ட் ஊண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த அஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்களா அதை சொல்லணும். அன்புக்கு வந்து நான் தகுதியானவள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த எழுதுறது வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா, ரிட்டன் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட ஃபீலிங்கை வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்து கொண்டு வரும். சரி, அப்போ கொண்டு வரும்போதுதான் இப்போ நான் என்ன ஃபீலிங்ல இருக்கேன், அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் ஃபீல் பண்ணினேன், இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இந்த இது வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து நம்மளுக்கான ஒரு இது வந்து இருக்குதா, ஏன் வந்து நான் வந்து இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறேன், ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நான் ஏன் ட்ரிகர் இப்படி ஆகிறேன், ஏன் பெயின்குள்ளே நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதை உங்களுக்குள்ளே தேடி தேடி என்ன பண்ணணும்னா எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அது ஒரு சைல்டு, அதாவது சைல்டுங்கிறது ஒரு உணர்வு நிலை. ஏன்னா அதுதான் டப்புன்னு மேலே எழும்பும், உணர்ச்சி வயப்பட்டு அது வந்து மேலே எழும்பி வரும். அப்போ அதை வந்து ஒரு குழந்தை, அந்த உணர்ச்சியின் பிம்பத்தை வந்து ஒரு குழந்தையாக நீங்கள் வந்து பாவிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
அந்த குழந்தைக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணும். நான் உன்னை விட்டு வந்து போகவே மாட்டேன். இப்போ வந்து ஒரு எப்படி வந்து ஒரு தாய் தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து பாதுகாத்து நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைத்துக்கிறாளோ, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை வந்து உங்களுடைய இன்னர் சைல்டுக்கு நீங்களே வந்து கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து தாயாக இருந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து கொடுக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து இப்போ வந்து அழுக வருது, நீங்க வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அழும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அழுக வருது அப்படின்னு சொன்னா ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அழுக வந்தது அப்படின்னா அழுதுறணும். அழுகையை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது. அழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூச்சை வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து ஓகே, நான் அழுது முடிச்சதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஸோ நம்ம அழுகிறதை வந்து தடுக்கக்கூடாது. சரிங்களா? மெயின் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த அழுகிறதை வந்து தடுப்பாங்க. அந்த அழுகிறதை வந்து சப்ரஸ் பண்ணாலே அது உள்ளதான் இருக்கும். அது திருப்பி ஒரு நேரம் வந்து வெளியே வெடிச்சு வந்து வெளியே வரும். ஸோ அதை சப்ரஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அழுக வந்தால் அழுதுறணும். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வந்து நம்ம வந்து வெக்கப்படக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ சிறு குழந்தைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது சில நேரத்துக்கு டிராயிங் பண்ணும், டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், உங்களுக்கு நேச்சரில் போய் நல்லா ரசித்து இது பண்ணும். அப்போ குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அந்த உள்ள குழந்தையும் நீங்கள் வந்து பண்ணணும். அது பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அது ரொம்ப குஷியாயிரும். இப்போ பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணீங்க, அது ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, டிராயிங்னா டிராயிங்கு, டான்ஸ்னா டான்ஸு, பாட்டு பாடுறது, இப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வெளியே போய் வந்து இயற்கையை வந்து ரசிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, வானத்தை வந்து பார்க்க பிடிக்குமா, அது பார்த்தா அது அந்த குழந்தை வந்து சந்தோஷப்படுதா, இப்படி உங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணும்போது என்னன்னா, இது வந்து மிக 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 பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா அதுக்கு பிடிச்ச, இப்போ இதுக்கு முன்னக்குட்டி வந்து அது எதுக்கு கோச்சிக்கிட்டு போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பிடிக்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? அதுக்கு வந்து விளையாட பிடிக்கும், டிராயிங் வரைய பிடிக்கும், இல்லை பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், எதுவுமே அப்புறம் வெளியே போக பிடிக்கும். இதை எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதை சிம்பிளாக நீங்கள் செய்ய 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 இது மிகப்பெரிய ஹீலிங்காக உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இதை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு 21 டேஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு 7 டேஸ் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஒரு 21 டேஸை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் அவேர்னஸ் பண்ணி வந்து கவனிக்கிறீங்க. உங்கள் இன்னர் சைல்டு எப்படி இருக்குது, ஊண்டாகி இருக்குதா, என்ன பண்ணுது, என்ன மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் வந்து கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எமோஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. எந்தெந்த மாதிரி ட்ரிகர் வந்தால் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லுமே ரிலீஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட செல்ஃப் லவ்வை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுலே பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பீஸாக மாறும், அமைதியாக வந்து மாறும். அப்போ ஒரு உண்மை என்ன, ரொம்ப ஆழமான உண்மை என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து அந்த உங்க ட்வின் ஃப்ளேமா வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது உங்களை கம்ப்ளீட் பண்ண கற்றுக் கொடுக்க வந்தார். அப்போ ஏன் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரிகர் ரொம்ப ஆகுது, நான் ஏன் வந்து இப்படிலாம் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அவர் வந்து உங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆழமான உண்மையை வந்து நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அன்னைக்கு சொன்னல எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதாவது உங்களை யாராவது இப்போ இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆயிரும்னா ரொம்ப சோகமாக மாறிடுவோம். அப்படி மாறக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த மனசுலாம் வந்து உடையக்கூடாது. இப்போ நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து என் ஒருத்தை வந்து நான் தான் வந்து டிஃபைன் பண்ணணும், அடுத்தவங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு வந்து ஹீல் ஆகிட்டீங்கன்னா ரியாக்ஷனே வந்து உங்களுக்கு வந்து வரவே வராது. நல்ல ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஜாஸ்தியாக வச்சுருப்பீங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அவங்களோட செல்ஃப் ஒர்த், நான் சொன்னேன்ல, செல்ஃப் ஒர்த் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுப்பீங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் போதும், எனக்கே தெரியும், யாரும் வந்து என்னைய வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனானா நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், வேற ஆள்கிட்ட இருந்து எனக்கு லவ் தேவை கிடையாது, எனக்கு நானே நான் லவ் கொடுத்துக்க எனக்கு வந்து தெரியும், நான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டெடியாக வந்து உங்களே வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வந்து தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சரிங்களா? அப்புறம் ஆரோக்கியமான ஒரு அன்பு, அதாவது உண்மையான ஒரு அன்பு வந்து வெளிப்படும். அதாவது லவ் அப்படிங்கிறது அடிமைத்தனத்துக்கோ மற்றவங்களை வந்து இது ஹர்ட் பண்ணுறதுக்கோ வர்றது கிடையாது, ஆரோக்கியமாக வந்து இருக்கும். இதுதான் வந்து ஹெல்தியான
லவ் அப்படிங்கிறதை வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதிக பற்று முதல்ல மெயினா வந்து அதிகப்படியா பற்று இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல வந்து செஞ்சிருப்பீங்க, விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் லவ் இருக்கும், ஆனா பயம் இருக்காது. ஐயோ போயிருவாங்களோ, என்ன ஏன் ரிப்ளை வரல, எப்படி படபடப்பு வந்து உங்களுக்கு வரவே வராது. அப்புறம் பவுண்டரிஸ் வந்து செட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து அவரை வந்து இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒண்ணு வந்து உங்கள விட்டு போகுதுன்னா, இது கடவுள் வந்து இது எனக்கு சரியில்ல போல, அதனால என்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான மிகப்பெரிய ஒரு 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 இத வந்து நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. அதாவது அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்துனா வந்து உங்களால வந்து வெளிய வர முடியும். இல்லன்னா வந்து இந்த ஹீல் பண்ணல அப்படின்னா, இந்த டாக்ஸிக்ல இருந்து உங்களால வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வெளிய வரவே முடியாது. அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி, அத வந்து நீங்க எப்படி வந்து ஒரு சைல்டு மாரி ஹேப்பியா இருக்க இருக்க உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிராயிங் திடீர்னு வரைவீங்க, அப்புறம் எழுதுவீங்க, ஐடியாஸ் நெறையா இருக்கும், திங்கிங்ஸ் நெறைய வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து நான் இந்த ஜர்னிக்கு வர்ற வரைக்கும் நானா எழுதுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதாவது ஒண்ணு கூட நான் அப்படிலாம் எழுதுறது அப்படி கிடையாது. அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ்லாம் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு வர்றது அப்படிலாம் வந்து எனக்கு வந்து வரவே அதெல்லாம் வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னர் சைல்டு ஹீல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து எனக்குள்ள இவ்வளோ கிரியேட்டிவிட்டிஸ்லாம் இருக்குதா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து தெரிய வருது உங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் நினைப்பேன் இதெல்லாம் எங்கே இருந்தது நம்ம இவ்வளோ நாள் வந்து மற்றவங்கள இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஏன் நம்மளுக்கே வந்து எழுத வருது எப்படி எழுத வருது நம்மளுக்கு அப்போ இதை வந்து சில பேர் வந்து ஐயோ நீ என்ன எழுதுற இதெல்லாம் ஒரு எழுத்தா அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எனக்கு நான் நல்லா எழுதுறேன் எனக்கு நான் திருப்தியா எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாடல் போடுறது அப்படின்னு சொன்னா அந்த பாடலை நானா வந்து ஒரு பாட்டு முந்தினா சாமி பாட்டு அதை கரெக்டாக அதை எடுத்து அதை பண்ணும்போது மட்டும் எப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு பாட்டு போடுறது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அந்த பாட்டை எடுத்து அதை கட் பண்ணி அதை போடுற வரைக்கும் எனக்கு மைண்டு வந்து அதில் மட்டும்தான் வந்து லகிச்சிருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட். சில நேரம் நான் போட்ட கேட்டே பல நேரம் நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா ட்ரிகர் பண்ணணும் அப்படி ட்ரிகர் பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப லெவல் வந்து ட்ரிகர் ஆக மாட்டோம். நம்ம எளிதாக நம்மளை வந்து ட்ரிகர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அப்புறம் உள்ள வந்து நல்ல பாதுகாப்பு தன்மை. ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் நம்ம சொல்லி வச்சிருப்போம்ல அந்த சின்ன சைல்டுக்கு நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் அது என்ன ஆயிரும் அப்படின்னா வேற யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் நான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு வந்துடும். அப்போ வந்து நீங்க தனிமை இருந்தது அப்படின்னா அந்த பயம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும், அமைதி வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணலைன்னா கூட எனக்கு வந்து லவ் இல்லையோ என்ன அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க ஓகே அவர் பிஸியா இருக்கிறாரு அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காம் ஆயிருவீங்க. இது எல்லாமே இது இது ஹீல் பண்ணா உங்களுக்கான ஒரு எமோஷ்னலா நீங்க வந்து ரொம்ப 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 மெச்சூரிட்டி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து செல்ஃப் லவ் வந்து எடுத்துப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்னர் சைல்டு ஹீல் பண்ணாதான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ப்ராசஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கான மிகப்பெரிய வந்து ப்ராசஸே முடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் தான் வந்து முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்போ உள்ள சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான். அதாவது திரும்புகிற இடமெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளேயே நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம ஏன்னா நம்ம வந்து மொபைல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு தகவல்களை வந்து பார்க்கும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ் தகவல் தான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நோக்கியே வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா போக ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து எடுக்கணும் இதுக்கு வந்து அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது சைக்கலாஜிக்கலாக. இது வந்து சும்மா நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறேன், நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது. சரிங்களா? முதல்ல நிறைய பேர் என்ன என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்போ நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு தாட் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ அதுவும் என்ன ஆயிரும்னா இது தப்பாயிரும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவா எடுத்து நான் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிரும் அப்படின்னா போலியா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதாவது பாசிட்டிவ் மட்டுமே எடுக்கிறவங்க எடுத்தோம்னாலும் தப்பு. அப்போ நம்மளுக்கு நம்மளே என்னவாயிரும் அப்படின்னா, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாரி நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வர்ற பெயின வந்து என்ன பண்ணிருவோம்னா, இக்னோர் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாமே பாசிட்டிவ். அதாவது நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெயின வந்து அதாவது பெயின் இருக்கிறதுக்கு இருக்கணும். அதனால அந்த பேலன்ஸ் பண்ண தான் தெரிஞ்சிருக்கணும். பாசிட்டிவும், நெகட்டிவும். ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவிட்டி வந்து வருது. ஸோ, பாசிட்டிவிட்டி வந்து கம்மியாகுற மாரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து நம்ம பாசிட்டிவா வந்து எடுக்கணும்? எதுக்கு பேலன்ஸா இருக்கணும்? அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து ஒரு ஃபில்டர் மாரி. அது வந்து நெகட்டிவா வந்து நினைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, போக தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள கல்ச்சர் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நெகட்டிவ தூக்கிட்டு தான் நம்ம வந்து போறோம். ஆட்டோமேட்டிக்கா யாராவது நெகட்டிவா போட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ, நம்ம அத என்ன பண்றோம்னா, ஆர்வமா போய் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு. ஸோ, இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நெகட்டிவிட்டி உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தீனிக்காண்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ப்ரூஃப் தேடிக்கிட்டே போகும். அதாவது நெகட்டிவ நோக்கியே அந்த ப்ரூஃப் வந்து தேடிக்கிட்டே போகும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாய்ப்புகள் அத நோக்கியே நம்ம போகுறதுனால, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து கிடைக்காம போயிரும். அப்போ பாசிட்டிவா நெனச்சாதான் உங்களுக்கு வாய்ப்புகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? ஸோ, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் அதாவது நம்மளுடைய சிஸ்டமே என்னமா மாறிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபெயிலியர் மைண்ட் செட்லயே வந்து நம்மள வந்து திணிக்க ஆரம்பிக்கிறோம். நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நெகட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிய தேடி அந்த மைண்ட் ஓடி, அந்த ஃபெயிலியர் நோக்கியே வந்து அது வந்து நம்மள வந்து இழுத்துரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெகட்டிவா நெனைக்க நம்ம உடல்நிலையும் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 பாதிப்படைஞ்சிரும். அப்போ அது ஏன் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எடுக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது அதிகப்படியா சுரந்துரும். கார்ட்டிசோல் அப்படிங்கிறது. பாசிட்டிவா எடுத்தா தான் ஹாப்பி ஹார்மோன் வந்து இதாகும். ஸோ டோப்பமைன் இதெல்லாம் வந்து அதிகப்படியா வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பேசிக்கலாவே வந்து சைக்கோ நியூரோ இம்யூனாலஜியே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க மனம் வந்து நல்லா இருந்தா தான் உடம்பும் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் திங்க நீங்க எடுத்தா தான் உங்களோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அட்ராக்ஷன்ஸ் வந்து எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்களோ, அந்த ஃப்ரீக்வன்சிய போய் வந்து கேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு நெகட்டிவ வந்து ரொம்ப நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க அத பாசிட்டிவா மாத்துறதுக்கான வழிய வந்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அத நோக்கி அந்த நெகட்டிவ நோக்கி வந்து அட்ராக்ட் ஆகி வந்து போகவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப வந்து தப்பு. அப்போ நம்மளோட இத வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட தாட்டு, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணா தான் நம்மளுக்கு அத 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 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மாற்றி எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ அப்ப என்ன இப்ப பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே நீங்க வந்து பிளைண்டாவும் எடுக்கக்கூடாது. அதை வந்து ஆக்ஷனா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வளர்ச்சிய நோக்கி நீங்க வந்து போவீங்க. உண்மைய வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க. மெயினா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு மனம் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க பாசிட்டிவ் ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும், அதை அதை வந்து நம்ம பாராட்டுற ஒரு நல்ல குணம் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்காம, சுத்தமா நம்ம வந்து நம்ம மைண்ட வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாசிட்டிவிட்டி யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அத அக்செப்ட் பண்றதுக்கான அதுவே வந்து நம்மளுக்கு வந்து வரணும். ஏன் அது இல்ல அப்படின்னு சொன்னாலே, அதிலயே நீங்க நெகட்டிவிட்டியே நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்களுடைய நெகட்டிவிட்டியே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட உள்ள ஒரு பாசிட்டிவ் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி பாசிட்டிவ் மட்டும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வந்து தெரியாது. பேசிக்கலா என்னோட நேச்சர் வந்து ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்ததுன்னா, பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாரி வருவேனா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவா மாறி, மாறி எனக்கு வந்து யார் வந்து நெகட்டிவே எனக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்த காலகட்டம். இந்த ஜர்னிக்கு வர்றதுக்கு அப்புறம் தான், இல்ல, இல்ல இதுவும் இருக்கு அப்படிங்கிறத காட்டிச்சு. அப்ப அதையும் நம்ம ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு இப்படி அதாவது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். நெகட்டிவ்னா நெகட்டிவ் வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இத பிளைண்டாவே எத நோக்கியும் போகாத,
ஒரு பகுத்தாராயும் திறமைய வந்து நம்மளுக்கு குடுக்குறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசிட்டிவையும், நெகட்டிவையும் நீங்க கரெக்ட்டா எடுத்து பிரித்தாள்ற திறமை நீங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பகுத்தாராய திறமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க பேலன்ஸ் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவிட்டில இருக்கு. ஸோ, நாங்க குழந்தைகளுக்குனாலும் சரி, யாருக்குனாலும் சரி, ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுங்க நீங்க. தேங்க் யூ.